என்று சொல்லி முதல்ல ராஜ சமூகத்தில் அனல் உண்டாக்கணும்னா முதல்ல நீ ராஜ சமூகத்தில் நிற்கணும், தேவனுக்கு முன்பாக நிற்கணும். ராஜ சமூகத்தில் நின்று அங்கேயே நிற்கிற ஒரு ஆள் வந்து வந்து போகிற ஆளால் அனல் உண்டாக்க முடியாது. பத்சேபால் வந்து போகிறவங்க, புரியுதா? ஆலயத்துக்கு வந்து போகிறவங்களால என்ன பண்ண முடியாது? அனல் உண்டாக்க முடியாது. கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷனால் தான் அனல் உண்டாக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறவங்க? எத்தனை பேர் நம்ம கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறோம்? நான் தான் சொல்வேன், எழுப்புதலுக்காக தமிழ்நாடு முழுக்க ஜெபம் பண்ணப்படுது, எந்த குற்றமும் கிடையாது. நம்ம ஆசைப்படுறோம். ஒரு குரூப் சொல்லுது எழுப்புதல் இருக்குது, இல்லை அதெல்லாம் இல்லை, பைபிளில் இல்லை, நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ. நாங்கள் ஆசைப்படுறோம். 1,20,000 பேர் இருக்கும் போதே கர்த்தர் பரிதவிச்சார். 140 கோடி உள்ள இந்தியா அப்படிலாம் ஈஸியாக விட்டுற முடியாது. நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணி தான் ஆகணும். போகும்போது ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் தான் பரலோகத்தில் சேர்க்கணும். இப்போ இருக்கிற கூட்டம் பத்தாது. நம்ம ஆசைப்படணும், ஆண்டவரே இந்த 3,000 5,000லாம் பத்தாது, 30,000 50,000 கூட்டம் வரணும். கூட்டம் நம்ம சபைக்கு வரதில்லை, எழுப்புதல் ரட்சிக்கப்படணும். எங்கள் சபைக்கு கொடுங்க நாங்கள் கேட்கல, அப்படியே பல்காக இந்தியாவில் ஒரு எழுப்புதல் வரணும். 30,000 50,000 வரணும். அப்படி கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கணும். ஆனால் யாரால் சேர்க்க முடியும் தெரியுமா? முதல்ல அவன் ராஜ சமூகத்தில் நிற்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, எழுப்புதல் கூட்டம்னு சொன்ன உடனே ஜபான் உடனே கிளம்பி போயிடுது. ஆனால் இது தேவ சமூகத்தில் நிற்கிதா? பெருமை. அண்ணன் கூப்பிட்ருக்காங்க, எங்கே இந்த மாதிரி எழுப்புதல் கூட்டமாமா, ஜபம் வச்சுருக்காங்க, சரி அங்கே போயிட்டு வந்தோம். அப்புறம் எப்படி இருந்துச்சு ஜபம்? எப்படி இருந்துச்சு? ஐயோ சாமா கூட்டங்க. ஏய் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு கேட்டோமா? ஜபம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோமா? முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்க. ஜபம் எப்படி இருந்துச்சு? ஸ்ரீலங்காவில் ஆள் வந்திருக்குங்க. டேய் நான் கேள்வி புரியுதாடா? ஜபம் எப்படி இருந்துச்சு? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? முடியும் போது ஒரு சாப்பாடு போட்டாங்க பாருங்க. என்னடா சொல்ல வரீங்க? எழுப்புதலுக்கு போனீங்களே, ஜபம் எப்படி இருந்துச்சு? அந்த மனுஷன் உண்மையிலேயே அவ்வளோ செலவு பண்ணி கூட்டம் நடத்துகிறாப்புல. அவரெல்லாம் குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ செலவு பண்ணி கூட்டம் நடத்துகிறாரு. அதில் ஒரு சிலர் வர ஆசைப்படுறவங்களுக்கு ஒன்வே பணம் போட்டுலாம் கூப்பிட்டு அவர் கூட்டம் நடத்தியிருக்கிறார். பாவம், அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சிட்டார். போனவன் என்ன பண்ண, போயிட்டு ஒருத்தர் எனக்கு அனுப்புகிறார், அண்ணன் கூட்டம் நடத்துகிறாங்க, நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஒரு செல்ஃபி. எல்லாம் கையை வைத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் என்ன பண்ணியிருக்காரு? செல்ஃபி. நான் திருப்பி